மஞ்சள் நம்ம ஆட்டு மஞ்சள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் இருக்குது. பொங்கலுக்கு, பண்டிகைக்கு விரலி மஞ்சள் சொல்லுவோங்க, அந்த மஞ்சள் செடி இது. ஒரே ஒரு குட்டி தான் சொருவி வச்சேன். இந்த அளவுக்கு கோத்தை உருவாகி இத்தனை செடி இருக்குது. குத்தல் பிரான்ச் வச்சு இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டி வருது. இங்கே அது மாதிரி இதெல்லாம் நியூ பிரான்ச்சு தான். இந்த மாதிரி குட்டி வச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு எனக்கு மஞ்சள் வந்துடுச்சு. சும்மா வச்சு விட்டு எந்த கேர் எடுத்துக்கல, பாட்டுக்கு இருக்குது. இதை நீங்கள் போயிட்டு இது இத்தனோண்டு ஒரே ஒரு இனுக்கு 100-150 பொங்கலுக்கு போயிட்டு கேட்டோம்னா அந்த ஒரு இனுக்கு மட்டுமே 100 ரூபா சொல்லுவாங்க. இது மாதிரி 10 தொட்டி வச்சுருந்து ஆயிருக்கும்போது இருக்கேன். ஏன்னா மஞ்சள் கிடைக்கல எனக்கு. ஒரே ஒரு குட்டி மஞ்சள், இதுதான் பாரம்பரிய நாட்டு மஞ்சள்னு கொடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாங்க. நட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் நோய் தாக்கமோ எந்த இதுவும் வர்றது கிடையாது. வச்சு விட்டு லைட்டாக நிழல் பாங்கன்னு இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ரொம்ப உச்சி வெயிலெல்லாம் மாடி இல்லையா, மரம் செடி கொடி எதுவும் கிடையாது. மாடிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமான வெயில் தாக்கம் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், இது ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கைப்பிடி சவர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் இருக்குது. அந்த பக்கமும் கொஞ்சம் இருட்டான பகுதி தான். இந்த ஒரு சைடு தான் அதுக்கு காற்றோட்டம் வெளிச்சம் எல்லாம் கிடைக்கணும். அதனால் தண்ணி கூட அதிகமாக ஊற்றல, கிட்டத்தட்ட 3-4 மாதம். ஏன்னா அதோட வளர்ச்சி அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இப்போ தான் ஒரு 3 மாதமாக நல்ல பெருசாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஏன்னா பெரிய லைட்டாங்களா, கொஞ்சம் தண்ணி கேட்குறாங்க. கொஞ்சம் ஊற்றி வளர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹெவி ஹைட்டாக போயிட்டதுனால சாஞ்சிட்டாங்க. அதனால் பொங்கல் வரைக்கும் நீங்கள் இப்படியே இருங்கன்னு அங்கே வச்சுருக்கேன். சரி, வளைஞ்சிடுச்சு காற்றுக்கு, ஹைட்டாக போயிட்டு. எல்லா மஞ்சளை விட ஹைட்டாக வளர்ந்தாச்சு. இதுதான் நம்ம நாட்டு மஞ்சள் மாடியிலேயே நம்ம வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு 10 தொட்டி வச்சுருந்தோன்னா எனக்கு இந்த வருஷத்துக்கு மஞ்சள் பொடி அரைச்சிட்ருப்பேன். நான் ஒரிஜினல் எண்ணெய் எடுக்காத ஆர்கானிக் மஞ்சள் தயாரிச்சிட்ருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இதையே பல செடியாக உற்பத்தி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதையே எத்தனை தொட்டிக்கு வருதோ அத்தனை தொட்டிக்கு நட்டு வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம்.